அன்பான தமிழ் பேசும் உறவுகளே, கடந்த காலங்களிலே என்னோடு இருந்து பயணித்த உங்கள் அனைவருக்கும் எனது இன்னொரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய ஆதரவு நூடாக நெடுந்த ஊழல் எதிர்ப்பு அணி பயணத்துக்கு நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் உங்களுடைய பூரண ஆதரவை அன்பாக எதிர்பார்த்து நிற்கின்றேன். அத்தோடு தேர்தல் விடயமாக வருகின்றேன். தேர்தல் விடயங்களாக வருகின்ற இடத்து பலர் பலவிதமான விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு தேர்தல்கள் ஒவ்வொரு விதமானது. ஆனால் கடந்த காலங்களில் நாங்கள் தற்போது பயணிக்க போகின்ற விடயங்கள், இவ்வாறு விடயங்களை நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய காலத்தின் தேவை நமக்கு இருக்கின்றது. அதுவும் எனக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே அன்பான தமிழ் பேசும் உறவுகளே, ஜனாதிபதி தேர்தல் என்பது வேறு, பாராளுமன்ற தேர்தல் என்பது வேறு, மாகாண சபை தேர்தல் என்பது வேறு, உள்ளூராட்சி தேர்தல் என்பது வேறு. இது சகலதுமே வெவ்வேறுபட்ட தேர்தலாகத்தான் காணப்படுகின்றது. உண்மையிலேயே இலங்கை அரசை பொறுத்த மட்டிலே ஜனாதிபதி என்று ஒருவர் எங்கள் தமிழ் மக்களிலேருந்து வர முடியாது. அதே போன்று 3/2 பெரும்பான்மையை கொண்ட கட்சிகளாக நாங்கள் வருகை தருவோம்னு சொன்னால் நிச்சயமாக தமிழ் பேசும் மக்களுடைய ஆதரவு அவர்களுக்கு தேவை. ஆனால் கடந்த காலங்களில் நடைபெற்ற போது பல ஜனாதிபதிகள் குறிப்பிட்டது, நாங்கள் வடமாகாணத்தில் இருந்தோ அல்லது கிழக்கு மாகாணத்தில் இருந்தோ தங்களுக்கு ஒரு பூரண ஆதரவு வழங்கப்படவில்லை, அந்த பூரண ஆதரவின் ஊடாக நாங்கள் உங்களுடைய ஆதரவு வழங்கவில்லை, அந்த வகையில் நாங்கள் உங்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தர முடியாது என்று பலவிதமான உரையாடல் காணப்பட்ட போது 2015ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியான ஜனாதிபதி கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களுடைய உரைகளை செவிமடுத்த மக்கள் அவர்கள் ஊடாக அவர்களை பின்தொடர்ந்தார்கள். அந்த வகையில் பின்தொடர்ந்த மக்கள் அவரை ஜனாதிபதியாக்கினார்கள். பலர் வாக்களித்தார்கள். அவருடைய ஊழல் எதிர்ப்பை நாங்கள் அவர் பலவிதமான தமிழ் பேசும் மக்களுக்கான பல வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார். அந்த வகையில் அவரை வெற்றி பெற செய்த பிற்பாடு இந்த நாட்டிலே இனி ஒரு இன பிரச்சனையோ அல்லது மத பிரச்சனையோ அல்லது ஒவ்வொரு பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதிலே அவர் தெளிவாக இருந்தபடி அவருடைய வழியில் பின் சென்று போனார். ஆனால் அதே போன்று தான் அவர் மீண்டும் குறிப்பிட்டிருந்தார், பாராளுமன்ற தேர்தலிலே தனக்கு 3/2 பெரும்பான்மையை தரும்படியும் தன்னுடைய கருங்களை பலப்படுத்துங்கள், நாங்கள் நிச்சயமாக தமிழ் பேசும் மக்களுடைய வடகிழக்கில் இருக்கிற தமிழ் பேசும் மக்களுடைய பல பிரச்சனைகளை தீர்த்து தருவதாக கூறுகின்றார். அந்த வகையில் நாங்கள் எதிர்பாராத விதமாக ஒரு காலமுமே இந்த நாட்டிலே ஏற்படாதவாறு நடைமுறைப்படுத்த முடியாத அளவில் கூட நாங்கள் 7 தெரிவு செய்யப்பட்ட, அதாவது 5 தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேலதிக ஆசனங்களாக 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை வடமாகாணத்திலே வழங்கியிருந்தார். நீங்கள் வடிவாக பார்க்கின்ற இடத்து வடிவாக தெரியும். ஒவ்வொரு தேர்தலை நீங்கள் ஆராயும் இடத்து ஜனாதிபதி தேர்தலுக்கும் அவருடைய சின்னத்துக்கு தான் வாக்களித்திருந்தார்கள். பாராளுமன்ற தேர்தலுக்கு கூட அவருடைய சின்னத்துக்கு தான் வாக்களித்திருந்தார்கள். பலவிதமான விமர்சனங்கள் எங்களுக்கு வழங்கப்பட்டன. அதுவும் வன்னி தேர்தல் தொகுதியிலே பலர் போலி முகநூலூடாக அல்லது தேவையற்ற முகநூலூடாக எங்களை விமர்சித்திருந்தார்கள். எங்களுடைய இந்த பணி சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வந்து விட்டிரும், இதனாலே தமிழ் மக்கள் சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடிமையாகி விடுவார்கள் என்றெல்லாம் பல்வேறு விதமான செயற்பாடுகள் இருந்தது. ஆனால் அத்தனையும் செவிமடுத்த நாங்கள் மீண்டும் சொல்லியிருந்தோம், நிச்சயமாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களாக நீங்கள் வருகை தருவார்கள், அந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஊடாக எங்களுடைய சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற விடயங்களை எல்லாத்தையும் நாங்கள் கடந்த காலங்களில் முகநூலூடாக செய்வோம். ஆனால் அதை மறுதளித்த பலர் மறுதளித்திருந்தார்கள். நாங்கள் எங்களுடைய பயணத்தை சரியாக கொண்டிருந்தோம். 2 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உருவாக்கியிருந்தோம், தமிழ் பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் உருவாக்கியிருந்தோம். நீங்கள் வடிவாக அவதானித்த இடத்தை பார்த்த 23,000 தனி சிங்கள மக்களை கொண்ட வன்னி பிரதேசத்திலே ஒரு சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர் உருவாக்க முடியாமல் போனதற்கான காரணம் மக்கள் ஜனாதிபதியை நம்பினார்களே தவிர பாராளுமன்ற உறுப்பினர்களை நம்பவில்லை, அவருடைய வேட்பாளர்களை நம்பவில்லை. இதுதான் நியாயமான உண்மை. வடபகுதியிலே நடைபெற்ற விடயம். அந்த வகையில் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய பயணத்தை நாங்கள் மேற்கொள்கிற இடத்தில் எங்களுடைய தீர்மானம் எவ்வாறு அமைந்திருக்கணும்னு சொன்னால், பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு நிறைவேற்றிவிட்டது, 3/2 பெரும்பான்மையை கொடுத்து விட்டோம், அவர்கள் தங்களுடைய வேலையை அவர்கள் செய்யட்டும். ஆனால் வடமாகாணம் என்றது தமிழ் பேசும் மக்களுடைய குட்டி அரசாங்கம் என்பதை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான் புலம்பெயர்ந்த சமூகமும் விரும்புகின்றது, ஏனைய பல தமிழ் சமூகங்கள் விரும்புகின்றன. ஆனால் பலர் இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். நீங்கள் பல விமர்சனங்களை சொல்லுகின்றார்கள். எவ்வாறான விமர்சனங்களை சொல்லுகின்றார்கள் சொன்னால், இவர்கள் தொடர்ந்து கட்சிகள் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள், அவ்வாறான பல விமர்சனங்கள் நாங்கள் நிச்சயமாக
எங்களுடைய கொள்கையிலே சரியாக இருக்கின்றோம். ஊழலற்ற நாடு பயணிக்கின்றோம். இந்த கிராமத்தை வளப்படுத்தும் நோக்கில் பயணிக்கின்றோம். இந்த நகரத்தை வளப்படுத்தும் நோக்கில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தமிழ் பேசும் உறவுகளை உங்களை அன்பாக வேண்டி நிற்கின்றேன். தொடர்ச்சியான எங்களுடைய பயணங்கள் இவ்வாறு தான் அமையப் போகின்றது. நிச்சயமாக வடமாகாணம் என்பது ஒரு குட்டி அரசாங்கம், அவள் தமிழ் பேசும் மக்களிடம் இருக்க வேண்டும். அதே போன்று தென்னிலங்கை என்பது பாராளுமன்றமோ ஜனாதிபதியோ அவர்களின் கையில் இருக்க வேண்டும். மாறாக வடமாகாண சபை என்பதோ அல்லது உள்ளூராட்சி சபை என்பதோ தமிழ் பேசும் மக்களுடைய சிறந்த வேட்பாளர் கையிலே தங்கியிருக்க வேண்டும். அதிலேயும் நாங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். கடந்த காலங்களில் பல கட்சிகளை நம்பி நாங்கள் ஏமாந்தவர்கள், பல கட்சிகளால் ஏமாற்றப்பட்டவர்கள், பல கட்சிகள் அவர்கள் தங்களை வாழ்ந்து கொண்டு போனவர்கள், தங்களை வாழ வைத்தவர்கள். ஆனால் தமிழ் மக்களை வாழ வைக்கவில்லை. ஆகவில்லை அன்பானவர்களே, கடந்த 70 வருடங்களாக சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் பிற்பாடு எவ்வாறான ஒரு தீர்வை பெற்றார்களோ அதே போன்று இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலுமே வேட்பாளர்களைத்தான் மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர்கள் திறமையான வேட்பாளராக இருக்க வேண்டும். அந்த கிராமத்துக்கு சேவை செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அவர்களுடன் பயணிக்க வேண்டும். அவ்வாறான தெரிவுகள் நடைபெற வேண்டும். அதே போன்று உள்ளூராட்சி மன்றம் என்பது கட்சி சார்ந்த மன்றங்கள் அல்ல, மாறாக வேட்பாளர்கள் சம்பந்த திறமையான வேட்பாளர் உங்களுடைய கிராமத்துக்கு சேவை செய்யக்கூடியவர்களை தெரிவு செய்யுங்கள் என்று உங்களுடைய அன்பாக வேண்டிக் கொண்டு, தொடர்ச்சியாக வருகின்ற ஒவ்வொரு நாளும் எங்களுடைய காணொளிகள் வெளிவந்த வண்ணம் இருக்கும். காரணம், எங்களுடைய மக்களுடைய சேவைகள், எங்களுடைய மக்களுடைய தேவைகள் சேவைகள் ஆக்கப்பட வேண்டும். இவ்வாறு பல விடயங்கள் நாங்கள் எங்களாலே கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன.